தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். அதில் ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ஃபோட்டோஸில் வந்து நான் எதில் எடிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்ற ஆப்பில் தான் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே பிக்சல் லேப் ஆப்பை வந்து அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே இதில் இருக்கக்கூடிய அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே 4வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ப்ரீசெட் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் இது மாதிரி மாறிடும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேலரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த இமேஜோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் பண்ணாலே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளே வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு பிக்சார்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அடுத்த டுட்டோரியலில் உங்களுக்கு எப்படி இது மாதிரியான இமேஜஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வித் வந்து 75 இருக்கும். அதை வந்து 100ஆக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடில் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அதாவது 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன நேம் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சச்சின் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதுனால காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அந்த ஆப்ஷன்லேயே அதாவது 2வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேயே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் செலக்ட் பண்ணுற ஃபாண்ட்டோட நேம் ஜஸ்டிஸ் லீக். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு மட்டும் இல்லாமல் ஒரு 100 ஃபாண்ட்ஸ் வந்து ஜிப் ஃபைலாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷனில் செட் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான சென்டரான பொசிஷனில் அது இருக்கும். அதாவது ஃபாண்ட் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பொசிஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து செட் பண்ணிவிடுங்க டெக்ஸ்ட்டை. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைஸ் அப்படின்னு இருக்கும். அதையும் அகைன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இது வந்து ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்ட்ரோக் அப்புறம் ஷேடோ அப்படின்லாம் ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ண உடனே மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள். ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலரை வந்து உங்களுக்கு எந்த கலரில் வேணும் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எந்த கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைட் க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணாலும் சரி இல்லை எல்லோ கலர் சூஸ் பண்ணாலும் சரி எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண மாதிரி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது மாதிரி மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். சரி, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேப்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் டாட்டை வந்து இது பண்ணிங்க ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட அந்த ஷேப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அகெயின் அந்த ஷேப்போட கலர் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2 பேக் 2 ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் 2 பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க.
டு பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ ஆட் பண்ண அந்த ஷேப் வந்து இமேஜுக்கு பேக் சைட் போயிடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸையும் ஒன்றா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி மெர்ஜ் பண்ணக்குள்ளே ஒரே இமேஜ் தான் வந்து எல்லாம் மாறிடும். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணக்குள்ளே இதில் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்டர் மாதிரி இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலரை வந்து எரேஸ் பண்ண போகிறோமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் ஸ்மூத் எட்ஜஸை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் அதாவது இந்த இமேஜ் வந்து ரெடி வீடியோவை மேக் பண்ண மேலே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேவ் பண்ணிட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய பேர் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே ரன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து லேயர் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஸோ அதுபோல் இருக்கிறவங்க லேயர் ஆப்ஷன் எனக்கு வந்து மீடியா வராமல் அதாவது வீடியோ ஆட் பண்ண முடியல இமேஜ் தான் ஆட் பண்ண முடியுது அப்படின்றவங்களாம் ரன் அனாலிசிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேயர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 16:9 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா போயிடுங்க. மீடியா போய்ட்டு பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி ட்ராக் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அந்த நேரத்துக்கு டைமிங் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சைடில் இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷன். ஸோ இந்த லேயர் ஆப்ஷனில் தான் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. அதனால தான் நான் வந்து ரன் அனாலிசிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொடுக்காதவங்க கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இமேஜை வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ சிசர் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இமேஜ் இருக்கும். அதை வந்து இது பண்ணி இது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனாக செட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையாலே அந்த ஏரோ மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிடுங்க. அகைன் மீடியா போங்க. மீடியா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ அதாவது Blackscreen வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி போயிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். Blackscreen வீடியோ டவுன்லோட் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் லிங்க்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில இமேஜஸ் நான் வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த Blackscreen வீடியோ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த Blackscreen வீடியோவை கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி அந்த Blackscreenல இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் பார் அதை வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக இப்போது நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து Aveeplayerல எப்படி வீடியோ வந்து இதே மாதிரி வீடியோ டெம்ப்ளேட் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வந்து பார் வந்து கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இப்போது அந்த பிளாக் கலரில் நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அதில் கலர் ஆப்ஷன் போங்க. கலர் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலரில் இந்த இமேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெக்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. அதுக்குள்ளே பீட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலே இன்னொரு மெத்தட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயரில் போய்ட்டு இதே மாதிரி ஒரு பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்து ஃபுல்லாக எவ்வளோ நேரத்துக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு ப்ளஸ் பார் எல்லாமே பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய இமேஜோட கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பிளுக்கு நான் ப்ளூ கலர் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் 2 கலர் மாறி மாறி வர்ற மாதிரி உங்களுக்கு இது வந்து இருக்கும். இதிலே இன்னொன்றும் பண்ணலாம். அந்த இப்போ ஆட் பண்ண அந்த ப்ளூ கலர் இமேஜே ஓவரால் அனிமேஷன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு
கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதாவது இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா 2 கலரில் கூட இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரெட் கலரை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த க்ரீன் கலரை வந்து நான் அதாவது ப்ளூ கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்சர் இமேஜ் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்சர் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன், வாலோட இமேஜ். ஸோ இதை வந்து அது மாதிரி அந்த டெக்ஸ்ட் நேராக செட் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு பிரிக் ஸ்டைல், அதாவது செங்கல் மாதிரி மாறிடுச்சு. இப்போ அதில் அந்த ஒயிட் கலர் பார் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் வந்து அந்த டெக்ஸ்சர் இமேஜை கூட நீங்கள் வந்து ஓவரால் அனிமேஷனில் போய் ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அப்படி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டைல் இதில் வந்து க்ரியேட்டிவாக யூஸ்ட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன், இப்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஒயிட் கலர் இமேஜ், அதாவது சச்சினோட இமேஜ் வந்து எப்படி எடுக்கிறது கூகுளில் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் ஸ்கெட்ச் இமேஜ் அது மாதிரி சர்ச் பண்ணி கூட எடுக்கலாம். இல்லைனா பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஹெச்டி இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கூட சர்ச் பண்ணி இது மாதிரி இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அது வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட ஷேடோவை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து சைடில் வச்சுட்டேன். இதே மாதிரி உங்களோட சேனல் லோகோவாக இருந்தாலும் சரி, நேமாக இருந்தாலும் பிளாக் கலரில் மேக் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜாக இருந்தால். ஸோ இது மாதிரி இமேஜஸ் வந்து நான் ஒரு சிலர் 2-3 இமேஜஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எடிட் பண்ணி. இப்போது சைடில் இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 14 வீடியோஸ், அதாவது கைன்மாஸ்டரில் எப்படி லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி எடிட் பண்ண அந்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்களும் வந்து மேக் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.